அரங்கை அதிர வைக்கும் லால் சலாம் ஆடியோ விழா. 3 வைராஜாவை போன்ற படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பல வருடங்களுக்கு பிறகு லால் சலாம் படத்தின் மூலம் மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கின்றார். லைகா புரொடக்ஷன் தயாரிக்கும் இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கின்றார். இப்படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். சமீபத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. படத்தின் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் படக்குழுவினர் இப்பொழுது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளில் ஈடுபட்டு உள்ளது. இந்த திரைப்படத்தில் மொய்தீன் பாய் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஆகியோர் நடித்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயிலர் இந்த ஆண்டின் இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக அமைந்தது. நெல்சன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர் பாக்ஸ் ஆபீஸில் 600 கோடி வரை வசூலித்து மாஸ் காட்டியது. இந்த நிலையில் ப்ரொமோஷன் பணியை மேற்கொள்ள படக்குழு திட்டமிட்டு உள்ள நிலையில் இசை வெளியீட்டு விழாவை நடத்த உள்ளதாம். அதனால் இந்த முறை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இல்லாமல் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியில் நடத்த முடிவு செய்து உள்ளதாம். ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் குட்டி ஸ்டோரி சொன்னது போல் இந்த முறை கல்லூரியில் நடைபெற இருப்பதால் சற்று வித்தியாசமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது.